திமுகங்கிறது வந்து இந்த 2 ஆண்டுகள்ல ஆட்சியில் இருக்கிற போதும் சரி, அந்த 10 ஆண்டுகளும் சரி, இது சரியா பயன்படுத்தலைங்கிறது தான் சரியான இது. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சி அவங்க ஆரம்பத்திலேயே 90% 100% வந்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து சரியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரியா பயன்படுத்தாத கட்சி யாரு பார்த்தீங்கன்னா திமுக தான். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இந்த எலெக்ஷன்ல வந்து தன்னை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகனா தனி தொகுதியில வந்து ஆதி திராவிடர்களை போடுறதா நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருக்கோம். ஆனா இவர் மாத்தி போடுறாரு. பழங்கால கான்செப்டை உடைச்சிட்டாரு. சென்னையிலுமே வந்து ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜோன் தானே சார். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணின் மைந்தர்ங்கிற கான்செப்டை உடைச்சிட்டாங்க. 2021 கிட்டத்தட்ட ஒரு 7% வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கினாங்க சார். 2024 எவ்வளவு பர்சன்டேஜ் சார் அவங்க போறதுக்கான வாய்ப்புகள்? நாடாளுமன்றத்திலிருந்து டிடிவி தினகரனை தனியாக நின்றார். 5.8% ஓட்டு வாங்கினார். ஏடிஎம்கே ஃபுல்லாக ஒட்டச்சார். கமல்ஹாசன் வந்து 3.7% ஓட்டு வாங்குறாரு. திடீர்னு வந்த ஓட்டு இதெல்லாம் இந்த 10% ஓட்டு அவங்களுக்கு திரும்ப கிடைக்குமாங்கிறது சந்தேகம். இப்போ அந்த 10% ஓட்டும் இவருக்கு தான் வரும். இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அனுமதிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் மாறும். நெல்லை தொகுதியில் வந்து அதிமுக திமுக 2 பேர்த்தையும் தாண்டி ஒருத்தர் ஜெயிக்க முடியுமா? கஷ்டம் தான். ஒருத்தர் ஜெயிச்சார். யாருன்னு கேட்டீங்கன்னா டிடிவி தினகரன். தமிழர் மீட்பு களம்ட்டு ஒரு செந்தில் மல்லர் ஒரு கேரக்டர் என்ன பண்றாரு, திடீர்னு போயிட்டு கடம்பூர் ராஜுக்கு சப்போர்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட 25,000 ஓட்டுல டிடிவி தினகரன் ஜெயிப்பாருன்றவர் அப்படியே நிலைமை தலைகீழா மாறி கடம்பூர் ராஜ் அங்க ஜெயிக்கிறாரு. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சன் நியூஸ் கோவை செல்வராஜ் சார் இருக்காங்க. சார் வணக்கம். சார், எல்லா கட்சிகளும் வளர்றது வந்து அவங்களோட ஒவ்வொரு எலெக்ஷனில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் சார் இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தில் நிறைய இதுக்கு முன்னாடி வந்து பாமக ஒரு 80-90களில் பாமக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2000க்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்களோட கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த மாதிரி இப்போது 2011க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களோட வளர்ச்சி ஒவ்வொரு சதவீதங்களாக எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துல அவங்க போட்டியிடும் போது அவங்களோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றியும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் சார். ஸோ அதை பற்றி பேசலாம் சார். இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்களா 2011 அப்படின்னு. 2011ங்கிறது வந்து கிட்டத்தட்ட அறிவியல் பரிமாண வளர்ச்சிங்கிறது வந்து தமிழகத்தில் முக்கியமாக எடுத்துக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து வலைதளங்கள் வந்து ட்விட்டர், முகநூல், ட்விட்டர் இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பே 2011 அந்த காலகட்டத்தில் அறிமுகமாகுது. இப்போது அந்த காலகட்டத்தில் அறிமுகம் ஒவ்வொரு கட்சியும் வந்து தன்னை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஐடி விங் அப்படிங்கிறது இப்போ வேணால் அது வந்து ஒரு சொல்லாடலாக இருக்கலாம், அதிகமான சொல்லாடலாக இருக்கலாம். அன்னைக்கு வந்து அது பெருசாக இல்லை. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் தான் அது என்ன ஏதுன்னு நல்லா புரியல அவங்களுக்கு. ஆனால் தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஐடி விங் வச்சது வந்து அதிமுக தான் சார். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடி விங் ஸ்டார்ட் பண்ணதே அவங்க தான். நல்லா அதுதான். அது 2011 வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வர்ற போதும் சரி ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வலைத்தளங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தின வந்து பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். ஆமாம், ஏன்னா 2014 எலெக்ஷனில் உங்களுக்கு அது பெருசாக. ஆமாம், அது சரிவர ஒரு 100%ன்னு சொல்ல முடியாது, ஒரு 70-80% அதை சரியாக பயன்படுத்தினாங்க. எந்தவித கான்ட்ரவர்சி இல்லாமல் ஆட்சி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் 2021 திமுக ஆட்சிக்கு வருது. சமூக வலைதளங்கள் அந்த 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக சாடல் ஒரு பாதிக்கப்பட்ட கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து அதில் சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. அது அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கட்சியும் அதுதான். அதிகமாக வந்து ஊழல் பற்றி பேசின கட்சியும் அதுதான். இப்போ வந்து அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்ட கட்சின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். ஆனால் அந்த கான்ட்ரவர்சி இல்லாமல் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியிலிருந்து அதிமுக தன்னை பாதுகாத்து கொண்டது. எந்தவித கான்ட்ரவர்சியும் இல்லை, எந்த தனிமத தாக்குதலும் இல்லை, எந்த ஊழல்கள் குறித்தும் அதிகமாக பேசலை அப்படிங்கிறது ஒரு உதாரணம். 2வது திமுகங்கிறது வந்து இந்த 2 ஆண்டுகளில் ஆட்சியில் இருக்கிற போதும் சரி, அதுக்கு முந்தைய 2011 அந்த 10 ஆண்டுகளும் சரி, ஆக மொத்தம் 12 ஆண்டுகளில் இது சரியாக பயன்படுத்தலைங்கிறது தான் சரியான இது. அதே சமயத்தில் 2011 கட்சி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இயக்கமாக இருந்து கட்சி மாறுது. அவங்க ஆரம்பத்திலேயே 90% 100% வந்துட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து 70% இருந்தால் கூட
100% 100 விழுக்காடு வந்து தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க. அந்த சமூக வலைதளங்களும் சரி, ட்விட்டர்லையும் சரி, முகநூல்லையும் சரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்கள தன்னை பயன்படுத்தி கொண்டாங்க. ஸோ வந்து இன்றைக்கி அந்த பயணம் வந்து 10-12 ஆண்டுகள் வர்றபோது அதை முழுசாக ஆக்கிரமித்த கட்சி எதுக்கிட்ட நாம் தமிழர் அப்படிங்கிறது தான். சீமானவர்களோட பேச்சு, மேடை பேச்சுகள் எல்லாமே பெரிய. ஆமாம், இன்னைக்கு வந்து உடனுக்குடனே தொண்டர்கள் வந்து அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் சரி, இல்லை நிர்வாகிகளும் சரி, உடனுக்குடனே அதை பாதுகாத்து எப்படி இருக்குது, என்ன இது ஃபீட்பேக், என்ன இது வந்து போட்டால் கரெக்டாக இருக்குமா என்னன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அதுதான் போயிட்டுருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து செய்திகளில் வந்து தொலைக்காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு தொலைக்காட்சி அவுடேட்டட் ஆகிடுச்சு. ஆமாம், அது யாரும் பார்க்குறது இல்லை. ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு, ஆமாம், வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் சோபாவில் உட்காந்து சாஞ்சு உட்காந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு அசதிக்காக அதை பார்க்குறாங்க. மற்றபடி எல்லாமே ஃபோன்லேயே போயிடுது. உலகமே இப்போ ஃபோனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள், அதாவது தேர்தல் முறை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி பற்றி பேசுவாங்க. கூட்டணி உறுதியானதுக்கப்புறம் யார் வேட்பாளர்னு பார்ப்பாங்க. வேட்பாளர் புரிஞ்சதுக்கப்புறம் வேட்பாளர் என்ன கம்யூனிட்டின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி பற்றி இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த ஓட்டுகளுக்கு இந்த கம்யூனிட்டி இவங்களுக்கு போடுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும் சார். ஆமாம், ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணி இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதோட அந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கூட்டணி யார் என்னங்கிறதால வந்து முன்னாடியே கணிச்சிடுறாங்க, இப்படி எப்படி இருக்கிறாங்க. அது போக தேர்தல் கேண்டிடேட் எப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த சமூக பார்வை வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. அந்த தாக்கம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. யார் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது புகஞ்சிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி வந்து தேர்தல் வந்து சமூக வலைதளங்களை வந்து அந்த பாதையை மாற்றிருச்சுங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அது யாரும் இல்லை. இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது சரியாக பயன்படுத்தாத கட்சி யார் பார்த்திங்கன்னா திமுக தான். அதை சொதப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து ஐடி விங்கில் வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருந்தார் அமைச்சர். அப்புறம் இப்போ ராஜாவை போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருக்கிற போதும் சரி, இவருக்கு இருக்கும் போதும் சரி, நிறையா வேறுபாடுகள் இருக்குது. ஐடி விங் ஒழுங்காக செயல்படல. இப்போ வந்து அவங்க கொள்கை உடைய கட்சிங்கிறாங்க, ஆனால் வந்து அந்த கொள்கையை ஒழுங்காக பின்பற்றுறது இல்லை. ஒருத்தர் எதிர்த்து பேசுனாங்கன்னா அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி டீம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கே வந்து சில திமுகவில் இருக்கிற சில பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்கிற என் நண்பர் திராவிட ஜீவான்ட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மிக தெளிவாக பேசக்கூடிய ஆள். அதையெல்லாம் திமுக பயன்படுத்திக்கலையே அப்படிங்கிற, ஆமாம், பயன்படுத்துறது இல்லையாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆதங்கமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முற்போக்கான எண்ணம் கொண்டவர்கள், கொள்கை உள்ளவர்களை வந்து பயன்படுத்துறது திமுக தவறிடுச்சு. தவறுனால வந்து விளைவு வந்து அந்த கட்சிக்கு வந்து சமூக வலைதளங்களில் பின்னோக்கி செட்பேக் தான். அந்த செட்பேக் வந்து ஓட்டு வங்கி குறைச்சிரு, ஓட்டு வங்கி நாளடைவில் குறைச்சிரு. அது எந்த வேகம்ங்கிறது வந்து நீ போகத்தான் தெரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இப்போது தேர்தல் வர்ற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சியும் கடந்த தேர்தலில் என்ன ஓட்டு வாங்கினாங்க, இந்த தேர்தலில் என்ன ஓட்டு வாங்க போகிறாங்க, எப்படி கூட்டணி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சில அதை வச்சு தான் ஒரு அனாலிஸ்ட்டு பண்ணுவாங்க. இப்போ கடந்த தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு உதயமானவர் தான் நடிகர் கமலஹாசன். மக்கள் நீதி மையம்ட்டு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னாடி ஆமாம் வந்தார். திடீர்னு அப்படியே தன்னையோட சகாக்களால் எலெக்ஷன் நிறுத்தினார். அவர் எதிர்பார்க்கவில்லை 3% ஓட்டு வாங்கினார். 3%க்கு மேலே 3.7% வாங்கினார், ஓட்டு வாங்கினார். அது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி திடீர்னு ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க. வர்றபோது அந்த ஓட்டு எலெக்ஷனில் வந்து அந்த ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க, பர்சன்டேஜ், அந்த திடீர்னு அது மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்போ யாரும் எதிர்பார்க்கல. இப்போ வந்து அன்னைக்கு போன தேர்தல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 சீட்டு இவங்க ஜெயிச்சிட்டாங்க. டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சாங்க. 39 சீட்டு. ஒரு 39 தேனி மாவட்டத்தில் ஓபிஆரோட சன் ஜெயிச்சாரு, ரவீந்திரநாத். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% ஓட்டு வாங்கினாங்க. அது திமுக மட்டுமே தனிப்பட்ட முறையில். ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 30% ஓட்டு வாங்கினாங்க. வந்து 53% கிட்ட 53% ஓட்டு வாங்கினாங்க. அதில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 12.9% வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 2 கட்சிகளுக்கு அடுத்து வந்து 12% ஓட்டு. 90களுக்கு அப்புறம் அவங்க வாங்கின அதிக பர்சன்டேஜ். ஆமாம், இது வந்து 8 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போது 2019 இது நிலவரம். சிபிஎம் வந்து 2% வாங்குச்சு, சிபிஐ 2%, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 சீட்டு ஜெயிச்சாங்க. 1% ஜெயிச்சாங்க சார்.
இல்லை அவங்க ஒரு உதயசூரியன் சின்ன பானை சின்னத்தில் அது கணக்கு அதுதானே. விடுதலை சிறுத்தைகள்ங்கிற வரும்போது பானை சின்னம் அப்படிங்கிறது தான் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு. திருமாவர்கள் இதில் பானையில் ஜெயிச்சாரு. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் தன்னை வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுருக்காங்க. அதில் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இந்த எலெக்ஷனில் வந்து தன்னை வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்குண்டான வேலையை செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா 2 தொகுதியில் ஜெயிக்கணும், தனி சின்னத்தில் நின்று ஜெயிக்கணும். இல்லைன்னா 12% அதிகமான ஓட்டு வாங்கினா நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறுவீங்க அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நிலவரமாக இருக்குது. இந்த 2 கட்சிகளும் இந்த தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறுவாங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோக பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட சீமான் வந்து தன்னோட கட்சிகளில் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கிட்டு இருக்காரு, இந்த டைம் வந்து நான் டபுள் டிஜிட்டில் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் நடந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே எல்லா தொகுதிகளும் வந்து கேண்டிடேட் அறிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு. சரி, அவர் அறிவிச்சதுல இப்போ 7 டாக்டர்ஸ், 4 இன்ஜினியர்கள், அதுக்கப்புறம் வந்து 2 சமூக போராளிகள், ஒருத்தர் வந்து கல்வியாளர் அப்படின்ற மாதிரி தானே சார் அறிவிச்சிருக்காங்க. அதான் இதை பார்க்குற போது எப்படி தெரியுமா, ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அதாவது சமூகத்தில் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட வேட்பாளர்களை தான் நிறுத்துறாரு அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஒரு உண்மையாகவும் இருக்குது. ஸோ வந்து அவர் தன்னை நிலைநிறுத்துறதுக்காக இந்த சமூக வலைதளங்கள்லேயும் முகநூல்லையும் ட்விட்டரு இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது சரியானது தான். இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 200 பேர் தான் இருந்தாங்க உறுப்பினர்கள். இன்றைக்கி 2000 தாண்டிடுச்சு உறுப்பினர்களே. அங்கே அதிகமாகறாங்க. கிட்டத்தட்ட இந்த டைம் ஒரு 50,000 ஓட்டு அங்கே வாங்குவார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அங்கே 50,000 ஓட்டுன்னா ஒரு ரிசல்ட் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சார்? டஃப் ஃபைட் தான் கொடுப்பாங்க. டெபாசிட்டெல்லாம் கைப்பற்றிடுவார், ஒன்றா ஜெயிக்கலாம், டெபாசிட் கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 ஓட்டுகளெல்லாம் சில தொகுதிகள் வாங்கிக்கிறாரு. அப்புறம் 30,000 ஓட்டுகளும் சில தொகுதிகள் வாங்கிக்கிறாரு. 10,000 ஓட்டுங்கிறது வந்து பெரும்பான்மையான ஓட்டுகள். 8,000 7,000 9,000 அப்படிங்கிற தொகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிக்கு மேலே அப்படியே கிட்ட. 2021 தேர்தலில் எனக்கு நினைவு இருக்கிறது என்னன்னா, திருச்சியில் இருக்கிற 9 தொகுதிகள்லையுமே வந்து நாம் தமிழர் கட்சி தான் 3வது இடத்துல இருந்துச்சு சார். அன்னைக்கும் ஒரு 3 முனை போட்டி தான். ஏன்னா டிடிவி அவர்கள் தனியாக போட்டிட்டாரு. திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள், அதுலேயே பிஜேபி வந்துருச்சு. 3வதாக வந்து அந்த 9 தொகுதிகள்லையும் 3வது இடத்துல இருந்தது வந்து இவர் தான். முசிறி, திருச்சி, லால்குடி எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 9 தொகுதியிலையும் அவங்க தான் சார் 3வது இடம் வந்தாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி சில கட்சிகள் ஒரு அறிவிப்பாங்க, ஒரு வசப்படுத்துறதுக்காக அறிவிப்பாங்க. அதில் பார்த்தீங்க எஸ்பெஷலி பிஜேபி வந்து அதில் வந்து தந்திரமிக்க ஒரு கட்சின்னு தான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் வந்து ஸ்வீப் அடிப்போம், நாங்கள் எல்லா தொகுதியும் கைப்பற்றுவோம் அப்படின்ட்டு ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு திடீர் கான்செப்ட் போகிறாரு. அது என்ன ஏதுன்னு போய் பார்த்தோம்னா இப்போது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஏடிஎம்கேல பிரிஞ்சு வந்துட்டாங்க. முக்குளத்தோர். ஆமாம், முக்குளத்தோர் தேவர் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பெல்ட் அப்படியே எடுத்துக்கிறாங்க. 1. 2வது தேவேந்தர் குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, 7 உட்பிரிவுகளில் 7 கேசட்ஸ் இருக்குது. அதை ஒன்றிணைத்து எலெக்ஷனில் பேசும்போதே நரேந்திரன், தேவேந்திரன், எஸ் you are Narendra, I am Narendran, you are Devendra, not between different between அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே வந்து ஒரு பதியும் வச்சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்பேக்ட் வந்து எப்படி வருதுன்னா, போன சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் வந்து இதனை வரைக்கும் ஒன்றா டிஎம்கே ஜெயிக்கே இல்லைன்னா ஏடிஎம்கே ஜெயிக்கே, 2 கட்சி தவிர எந்த கட்சியுமே ஜெயிச்சு கிடையாது. அங்கே வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு கேரக்டர் வருது. அதிமுக காரர் சார். அவரு இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, திடீர்னு ஜெயிச்சுட்டு வந்து சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறாருங்க. காட்டிட்டு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. இது நான் ஜெயிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் ஆஃப் என்னன்னு கேட்டு 25,000 ஓட்டுங்கிறது வந்து நான் லீடுகளை ஜெயிப்பேன்னு
ஒரு 2000-3000 பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு, ஏடிஎம்கே அவங்க கூட்டணியில தான் இருக்கு, பாமக அவங்க கூட்டணி தான். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு போலரைசேஷன் ஆயிருக்கும்ல சார். அப்போ சொல்றாரு, அப்போ வந்து திமுகவும் கதிர்ச்சி வெளியே வந்து சொல்றாரு, அந்த சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு இது நான் 25,000 ஓட்டில் ஜெயிப்பேன்னு நினைக்கல, இதுக்கு காரணமே தேவேந்திர குல வேளாளர் இருக்கிறதா, அவங்க ஓட்டு இதில் நான் ஜெயிச்சேன்னு சொல்றாரு. இது எதுக்காக ஒரு இம்பேக்ட் நான் சொல்றேன்னா, அதாவது என்ன சொல்றது, இவங்க கட்சி தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க தேவேந்திர குல வேளாளர் ஒன்றிணைச்சிட்டு அப்படின்ட்டு, அப்படியே அவங்க ஓட்டு போட்டுறாங்க. இப்போ ஜெயிச்சு திரும்ப இப்போ மறுபடியும் நிற்கிறாரு சார். அப்படியா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு அவருக்கு சீட் கொடுக்குறாங்க. ஓ, அது எனக்கு தெரியல. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு அவருக்கு சீட் தராங்க சார். இதே ஒரு இது எலெக்ஷனில் எப்படி ட்ரெண்டு மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் இல்லைங்கள. அதாவது அதிமுக திமுக 2 பேர்த்தையும் தாண்டி ஒருத்தர் ஜெயிக்க முடியுமா? கஷ்டம் தான். ஒருத்தர் ஜெயிச்சார், யாருன்னு கேட்டீங்கன்னா டிடிவி தினகரன், ஆர்கே நகர் தொகுதியில். என் தொகுதியில்? ஆமாம், ஆர்கே நீங்கள் தொகுதி உங்கள் சதியா? வெரி குட் வெரி குட். அந்த தொகுதியில் இப்போ டிஎம்கே நிற்குது, ஏடிஎம்கே எதிர்ப்பும் இருக்குது. இதை தாண்டி ஒருத்தர் சுயேட்சை நின்று தொப்பி சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாருங்க சார். அதில் ஆனால் ஒரு பெரிய அந்த தேர்தலில் ஒரு பெரிய செட்டிங் இருந்துச்சு சார். டிஎம்கேல போட்ட கேண்டிடேட்டை டிஎம்கேல இருக்கவங்களுக்கே தெரியாது சார். அங்கே இருக்கிற டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கே அவங்க கேண்டிடேட் யாருன்னு தெரியாது சார். ஸோ அதனால வந்து அது ஒரு மாதிரி ஒன் சைடட் எலெக்ஷன் தான் சார். அவர் ஜெயிச்சார், பெருசாக ஜெயிச்சாரு, ஆனால் வந்து அது ஒரு ஒன் சைடட் எலெக்ஷன் தான் சார். ஏன்னா டிஎம்கேல வந்து அந்த போடணுன்னா அவங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க வட சென்னையில், ஆனால் அவங்க வந்து ரொம்ப லோவான ஒரு கேண்டிடேட் போட்டு இவரை ஜெயிக்க வைக்கணும்னு ஜெயிக்க வச்சாங்க சார். ஓ, ஏன்னா அந்த டைமில் வந்து அவர் கூட தான் அந்த 7 எம்எல்ஏக்கள் அந்த இதெல்லாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு அதிமுக உடையும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். சரி, இந்த சூழ்நிலையில் இப்படி இருக்கிற போது அதே டிடிவி தினகரன் கோவில்பட்டியில் நிற்கிறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏடிஎம்கே வேட்பாளர் எகென்ஸ்ட் நிற்கிறாரு. அப்போ வந்து இவர் கடம்பூர் ராஜு அங்கே முன்னாள் அமைச்சர், அவர் வந்து இவருக்கு எதிர்த்தாப்புல கேண்டிடேட் இப்போ நிற்கிறாரு. நிற்கிற போது எல்லா தேர்தல் இதையும் அதை என்ன சொல்கிறாங்க, ஃபோர்காஸ்டிங்கில் வந்து டிடிவி ஜெயிச்சிருவார், கிட்டத்தட்ட 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ தேர்தல் காலம் போயிட்டுருக்கு. தேர்தல் காலம் போயிட்டுருக்கிற போது அப்போ வந்து யாருக்குமே உதவாத ஒருத்தர் கோவில்பட்டியில் இப்போ வந்து அங்கே லோக்கல் சில தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்போ சின்ன சின்ன கட்சி வச்சுருப்பாங்க, லெட்டர்பேடு கட்சி அப்படி இப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து தமிழர் மீட்பு களம்ட்டு ஒரு செந்தில் மல்லர்ன்ற ஒரு கேரக்டர் தெரியுது சார். உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணன் தான், பர்சனலாகவே தெரியும். அப்படியா? சரி சரி. அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு போயிட்டு கடம்பூர் ராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் யாரும் எதிர்பார்க்க, அவர் வந்து அவங்க மனைவியெல்லாம் உள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர்னு நினைக்கிறேன், அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவருக்கு நேரடியாக போய் ஆதரவு தர்றாரு. ஆதரவு தரவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 ஓட்டில் டிடிவி தினகரன் ஜெயிப்பாருன்றவர் அப்படியே நிலைமை தலைகீழாக மாறி கடம்பூர் ராஜ் அங்கே ஜெயிக்கிறாரு. அப்போ டிடிவி தினகருக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன காரணம் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டி போய் அங்கே நின்று ஓட்டு போட்டாங்க, அதனால் வந்து அவர் கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுகளுக்கு மேலே ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ வந்து இங்கே தேர்தல் நிலவரம் வந்து யாருக்குமே சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி இப்போது பொசிஷன் நின்றுட்டு இருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அப்படித்தான் போயிட்டுருக்கு. இப்போ நிலவரம் அப்படியே மாறிடுச்சு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வர்ற மாதிரி இப்போ பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அவங்க வந்து தென் மாவட்டத்தை வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இங்கே ஏடிஎம்கே பாமக கூட கூட்டணி போட்டு இப்போ தேமுதிகவும் அங்கே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அவங்க வந்து வட மாவட்டங்களில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போது ஏற்கனவே வந்து திமுக வந்து ஃபுல் ஸ்ட்ராங்கில் இருக்காங்க கூட்டணி கட்சியோட. அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்கவே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இப்போ வந்து யார் எப்படி போவாங்க அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு உறுதி செய்யப்படாமல் இருக்குது. சார், இப்போ நாம் தமிழர்கிட்டயே வந்தோம்னா, இப்போ போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தொகுதிகளில் வந்து உங்கள் நிறைய, அதாவது வந்து சென்னையை ஒற்றிய தொகுதிகளிலே அவங்க வந்து நல்ல வாக்கு வங்கி இருக்குது சார் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் வந்து 50,000 வாக்கு வாங்கினார். திருவெற்றியூரில் அவர் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல தோல்வி அடைந்தாலும் 50,000 வாக்கு. அதுவும் அந்த அவர் வந்து தென் மாவட்டத்துக்காரு. அவர் வந்து இங்கே வந்து ஒரு 50,000 வாக்கு வாங்குன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஆவடியில் 30,000 வாக்குகள் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தொகுதியிலையும் ஒரு 30,000 வாக்குகள் வந்து வாங்கப்பட்டது. ஸோ வந்து சென்னையிலையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜோன் தானே சார்? அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அதாவது வந்து நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணின் மைந்தர்ங்கிற கான்செப்டை உடைச்சிட்டாங்க.
இந்த ஊருக்கார இங்கே தான் நிற்கணும் அப்படிங்கிற உடைச்சு அதில் ஓரளவுக்கு வெற்றியும் இன்னொன்று பொது தொகுதியிலையும் வந்து அவர் ஆதி திராவிடர் மாதிரி ஆப்போசிட்டான ஆட்களை வந்து அவர் வந்து கூட்டணியில் அவரே போடுறாரே சார். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொகுதியில் வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க, நாடார்கள் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தானே சார் போடுவாங்க. ஆனால் இவர் அப்படியே ஆப்போசிட்டாக வேற அந்த 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 தொகுதிக்கும் சாராம ஒரு சமூகத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துறாரு. ஆமா, நிறைய இடத்துல போன இடத்துலயே வந்து இந்த தொகுதி அதாவது வந்து மெயின் தொகுதிகளை வந்து ஆதி திராவிடர்களை போடுவாங்க. இப்ப மற்ற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா திமுக அதிமுகனா தனி தொகுதினா தனி தொகுதியில வந்து ஆதி திராவிடர்களை போடுறதா நம்ம இவ்வளவு நாள் பார்த்துருக்கோம். ஆனா இவர் மாத்தி போடுறாரு சார். அதுதான் அது வந்து அந்த கான்செப்டே உடைச்சிட்டாரு. சீமான் வந்து வெற்றிக்கு காரணம், ஒரு வந்து ஓட்டு வாங்குறதுக்கு காரணம், ஒரு தில்லா பேசுறதுக்கு காரணம், தில்லா தன்னோட கொள்கையை நிலத்தினதுக்கு காரணம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து யார் எங்கே அப்படிங்கிறத வந்து அவர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. இவங்களை போட்டால் இவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பழங்கால கான்செப்டை உடைச்சிட்டார். எப்படி வேணாலும் நிற்கலாம். காரணம் வந்து நம்ம கொள்கை, நாம் தமிழர், பண்பாடு, கலாச்சாரம், நாம தான் நம்ம ஆளணும் அப்படிங்கிற பிற மொழிக்காரன் ஆளக்கூடாது, அவனை வந்துடாத, இங்கே பக்கத்துலேயே வந்துடாத, நீ வாழ்ந்துட்டு போ ஆனால் ஆளணும்னு நினைக்காத அப்படிங்கிறது அவர் கான்செப்ட். அந்த இதில் வந்து மக்கள் பெரும்பான்மையை அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நம்மாள்றா, இவர் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மக்கள் இப்படி தான் பேசிட்டு இருக்காரு. அவர் உறவு முறை சொல்லி தான் எல்லாத்தையும் கூப்பிடுறது. ஸோ வந்து அவர் இப்போ ஒரு கட்சிக்காரனாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவர் கட்சிக்காரனாகவே தெரியல. இவர் நம்ம உறவுக்காரவர், இவர் நம்ம உறவு சொல்லி கூப்பிட்றாரு, இப்போ நம்மள ஒருத்தர் அவர் அப்படிங்கிறது வந்து அவர் பெரிய திரைப்படத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லை அவர்கிட்ட. அவர் பேச்சு வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு ராம்நாடல் தொகுதியில் நிற்கிற ஒரு டாக்டர் ஒரு சகோதரி அவங்க பேசுகிறாங்க, எனக்கு வந்து அரசியலுக்கு வரணும் ஆசையே இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் அதே சமயத்தில் வந்து இவரோட பேச்சு தான் எனக்கு உந்துதலாக இருந்துச்சு அப்படின்ட்டு முகவர் கூட்டத்தில் வந்து அவங்க பேசுகிறாங்க. அந்த கட்சி சார்ந்த முகவர் கூட்டத்தில் பேசுகிறாங்க. நான் ஒரு டாக்டரு, நான் வந்து வைத்தியம் பண்ணிவிட்டு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு போகலாம், ஆனால் வந்து எனக்கு வந்து இவர் வந்து மண்ணின் உரிமையை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, மண்ணின் மக்களை காப்பாற்றுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, உறவுகளை சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால் நான் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிறாங்க. அவ்வளோ அதை வந்து அவரோட பேச்சு அதோட வீச்சாக இருக்குது, அப்படியே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அவங்கள சேர்ந்தவங்க அவங்க சொந்த பந்தம் எல்லாமே மாறுவாங்க இல்லையா. அவங்க அதுலேயும் ஒன்று சொல்கிறாங்க, நான் டாக்டரு, இந்த பகுதியில் வந்து மீனவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நான் மரபணு சோதனை பண்ணினேன் டாக்டர், அதாவது மீனவர்களை பற்றி, அந்த மீனவர் மரபணு சோதனையில் வந்து இந்த ரிசர்ச்க்கு வந்து எனக்கு இப்போ உதவுது, இப்போ இருக்கிற அந்த மீனவர்களுக்கு நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும், இது வந்து பொதுமக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியும், மருத்துவ திட்டத்தில் என்ன. அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சார்ந்தவங்க ஒரு கேண்டிடேட்டாக போடுறவங்க, எந்த அரசியல் அனுபவமும் இல்லாதவங்க, அரசியல் என்னென்னு தெரியாதவங்க, எலெக்ஷன் நிற்கிற போதே தன்னோட அஜெண்டா என்னென்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து கட்சி வந்து பொதுமக்கள் அப்படியே பார்க்குற போது சார் இது ஏதோ இவங்க வந்து ஏதோ முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சவங்க போல் இருக்கு, அனுபவம் வாய்ந்து பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு இது வந்து தாட்டு போயிடுது மக்கள் மத்தியில். அது ஈஸியாக கேட்ச் ஆகிடுது. இப்போ அந்த காலம் மாதிரி இல்லையா சார், ஃபோன் போட்டு என்ன எவ்வளோ ஓட்டு வாங்குற, இல்லைன்னா வந்து உப்புமா காப்பி போட்டு சாராயத்தை ஊற்றி கொடுத்து டேய் வாடா அங்கே குப்பா சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாமி சொல்லுங்கள் சாமி என்ன சாமி அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டுறா நம்ம சின்னத்துக்கு அப்படின்னு சரிங்க சாமி அப்படின்ட்டு போவான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, வாட்ஸ்அப்பில் பேசுகிறான், இது பண்ணுறான், போட்டுறான், என்ன காரணம்னு சொல்கிறான், பேசுகிறான். இன்றைக்கி நிலைமையே பாருங்க அப்படி இல்லை. இன்றைக்கெல்லாம் கூப்பிட முடியாது யாரும், அந்த அளவுக்கு யாரும் இல்லை, அந்த அளவுக்கு அதாவது என்ன சொல்கிறது எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ யாருமே உயர்வு தாழ்வு ஆனால் திமுக அதிமுக அந்த கட்சிகளெல்லாம் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படி தான் இதுன வரைக்கும் அப்படியே தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. கிராமத்துலலாம் போயிட்டீங்கன்னா திமுகவெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. என்னடாச்சு இப்போ சேலத்துலேயே ஒரு பையனை நிற்க வச்சு அந்த ஒன்றிய செயலாளர் வந்து ஜாதியை சொல்லி திட்டி பெரிய பிரச்சனை பண்ணார். அதை சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க. உடனே அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு நிறுத்துறாங்க. நீ கோயிலுக்குள்ளே எதுக்குடா நீ சொல்லாமலாம் போனேன், அது சமூகத்தை சொல்லி திட்டுறாங்க. அப்போது அந்த அவன் சார்ந்த குழந்தைகள்லாம் நிற்கிற போது, அவங்க குடும்பமெல்லாம் நிற்கிற போது திமுக ஓட்டு போடுவாங்களா? இப்படி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவெடுத்து நிற்கிறனால அந்த கட்சி வந்து இப்போது ரொம்ப ஒரு டேமேஜ் லெவலில் தான் இருக்குது. இப்போ இவங்க வந்து அப்படி வர்றபோது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்டவங்க உயர்கூடிய இருக்கிற ஒரு இடத்துல போய் நிற்க வச்சு அவங்கள செய்யணும். அப்போ தான் வந்து சமகாலம், சமூக நீதி, சம அந்தஸ்து எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிறது அவரோட கான்செப்ட். அந்த கான்செப்டை வந்து தேர்தலில் புகுத்துறாரு. அது வந்து வெற்றி தான் அப்படிங்கிறதும் அவர் எதிர்பார்த்து செய்கிறாரு.
ஸோ வந்து கால சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்று. தேர்தலுங்கிறது வந்து எல்லாத்தையும் உடைக்கும். சட்ட திட்டங்களை எல்லாத்தையும் மாற்று, புது சட்டங்களை உருவாக்கும், மசோதாக்க தாக்கல் பண்ணி புது சட்டங்களை உருவாக்கி, நலத்திட்டங்களை உருவாக்கி, விவசாயிகளுக்கு பெருங்குடிகளுக்கு வந்து நல்ல செயல்களை உருவாக்கி, என்ன நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடியுறும், குடியிருந்தால் கோல் உயரும் அப்படிங்கிற அவைப்பாட்டி சொன்ன மாதிரி அன்றைக்கி அந்த கான்செப்டில் போகிறது வந்து தான் கரெக்டான ஒரு பாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார் 2021 கிட்டத்தட்ட ஒரு 7% வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கினாங்க சார், தனித்து நின்று. இன்றைக்கும் அவங்க 2024 தனித்து தான் நிற்க போகிறாங்க. 20க்கு 20, அதாவது 20 ஆண்கள் 20 பெண்கள் தான் நிற்க போகிறாங்க. ஸோ வந்து இந்த தடவை உங்கள் கணிப்புப்படி உங்களோட அசம்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் சார் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது வந்து சென்ற தேர்தலில் வந்து சின்ன சின்ன கட்சிகளை உள்ளே வந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தல் சொல்கிறேன். இப்போது நாடாளுமன்ற தேர்தல் டிடிவி தினகரனை தனியாக நின்னார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5% ஓட்டு வாங்கினார். 5.8% ஓட்டு வாங்க. அப்போ அவருக்கு ஒரு பெரிய இது இருந்தது இல்லை சார், தாக்கம் இருந்துச்சு. ஏடிஎம்கே ஃபுல்லாக உடைச்சார். ஃபுல்லாக உடைச்சி இன்னொன்று அந்த 7 அந்த டிஸ்குவாலிஃபை ஆன எல்லா எம்எல்ஏ கூட தேர்தலும் இது கூட தானே சார் நடந்தது. 12 பேர் 22 பேர் நின்னாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து 5.8% ஓட்டு வாங்க எம்பி எலெக்ஷன்லேயே வாங்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் கமல்ஹாசன் வந்து 3.7% ஓட்டு வாங்குறாரு. இப்போ அந்த இந்த 8% 9% ஓட்டு வந்து திடீர்னு வந்த ஓட்டு இதெல்லாம். அன்னைக்கு ஆனால் இந்த தேர்தலில் இந்த 3% கமல் ஓட்டும் சரி, டிடிவி தினகரன் ஓட்டும் சரி, 5.8 இந்த ஓட்டுக்கு வந்து மறுபடியும் வாங்குவாங்களாங்கிற சந்தேகம். ஏன்னா வாங்க முடியாது, ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட்டாரு. இப்போ நீங்கள் நாம் தமிழர் எவ்வளோ % வாங்குவோம்னு சொல்கிறீங்களா, அதுக்கு நான் வர்றேன். இப்போ அதுக்கு வரேன், நான் பதிலுக்கு வர்றேன். இப்போது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 4% ஓட்டு வாங்கினாங்க. எவ்வளோ? 4. இவங்க வந்து எவ்வளோ வாங்கினாங்க? ஒருத்தர் வந்து 5.8, இவர் 3.7, கிட்டத்தட்ட வந்து 8, 9, 10% ஓட்டு இருக்குது. இந்த 10% ஓட்டு அவங்களுக்கு திரும்ப கிடைக்குமாங்கிறது சந்தேகம். சரிங்களா? இப்போ அந்த 10% ஓட்டும் இப்போ எங்கே போகும்? இப்போ இவருக்கு தான் வரும். நாம் தமிழருக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் வந்து போன தேர்தலில் எவ்வளோ வாங்கிருக்குன்னு சொன்னீங்க? 7%. 7%. இப்போது 10 வராட்டி விடுங்க, ஒரு 5, 7, 5 எவ்வளோ? 12. ஒரு ஒன்றா கூடலாம் இல்லை குறையலாம். 12% ஓட்டுங்கிறது வந்து நிதர்சனம் கான்ஸ்டண்ட்டாக வாங்குவார், எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அப்போ 12% நாம் தமிழர் வாங்குற போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அனுமதிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் மாறும். இந்த கான்செப்ட் கரெக்டாக வருதா? இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துடும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. நாம் தமிழரோட கட்சி 2011 அவங்க இயக்கமாக இருந்து இப்போ இன்னைக்கு 2024 ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்பார்த்திருக்க இந்த நேரம் வரைக்கும் அவங்களோட வளர்ச்சிகளையும், எப்படி இந்த எலெக்ஷனில் அவங்களோட வளர்ச்சி இருக்கும், எவ்வளோ % ஏறும், எந்தெந்த அவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப விலாவாரியாக சொல்கிறீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.